சீரியஸா உடனே அவன் அப்படியே நல்ல மூடுக்கு வந்துருவான்டா இங்க பாரு. ஓகே ரெடி. வெல்கம் பேக் டு என்னடா இழுத்து அப்படி சிரிக்கிறான் இழுத்துனே போறான். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் சூப்பராக ஒரு நான்வெஜ் டிஷ் எடுத்து வச்சிருக்கோம். என்னது அது ஷெஃப் சொல்லுங்க. என்னடா ரொம்ப வருதுக்கா பேர் வந்து நீங்கள் இன்னமும் கேட்டிருக்கீங்க. நாங்கள் அண்ணன்ற பேர் தம்பி அக்காவா அக்கா தம்பியா அப்படி கேட்குறீங்க. ஒரே தமிழ் கன்ஃபியூஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட்லேருந்து போவேன் பிரதராக போயிட்டான். நாட் பை பிளட் பட் பை எப்படி சொல்றது ஹார்ட் அப்படி சொல்லணுமா? சரி உங்க வாய் உங்க உருட்டு எப்படி பேசுறான் இப்படியாடா வளர்த்தன ஒண்ணு. என் கூட சேர்ந்து அப்படி ஆயிட்டானா. ஓகேக்கா இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதோட சூடு முழுமையா அரையணும். அதுக்கப்புறம் அரைச்சாதான் இதுல இருக்க இதோட சூடு குறையணும். இப்பெல்லாம் சொன்னா மட்டும் நான் கடுப்பாக மாட்டேன். ஆன்டி இந்தியன் நீங்க. ஹே ஷூட்டிங் இஸ் கோயிங் ஆன். என் தலை கேடுற பொன் தடம் போடுற. Welcome back to Your Tastefully with Divya and Chef YKU. கைத்தட்ட மறந்துட்டாங்க. நாங்க எதுக்கு வந்து இப்படி கைத்தட்ட ஆரம்பிச்சோம்னு எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. ஆனா நாங்க அப்படிதான் தட்டுவோம் எவ்ரி டைம். ஓகே இன்னைக்கு வந்து ஃபுல் எனர்ஜியோட இருக்கேன். ஏன்க்கா? ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் டிஷ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஷெஃப் சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டு இருந்த ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். அது வந்து சிக்கன் மந்தி. இது வந்து நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அது செய்யலான்னு இருக்கேன். அதுவும் இதை என்னுடைய ஸ்டைலில் செய்ய போகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. எனக்கு இது வந்து என்னுடைய ஸ்டைலில் தான் முழுமையாக செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் மந்திக்கு ஒரு மசாலா ஒன்று அரைப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிதமான தீயில வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பேன் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். சரி. அடுத்து இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் வச்சுருக்கேன். இதில் பாதி இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அன்னாசி பூ சேர்த்துப்போம். கூடவே ஒரு 4லிருந்து 5 கிராம்பு, ஒரு 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை. இது பட்டை, இது லவங்கம். இது லவங்கப்பட்டை, இது கிராம்பு. இது லவங்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் கார்ன் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா மல்லி. அடுத்து இதில் ஒரு கருப்பு ஏலக்காய். பாருங்க கருப்பு ஏலக்காய் இப்படி தான் இருக்கு. மற்றும் 4 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சிறுந்தியில் வச்சு இதில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியில் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஏன்னா சீக்கிரம் காந்து போகிறதுக்கு அல்லது தீஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மந்தி வந்து யூஸ்வலாக இந்த அரப் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து சென்னையிலையும் கொஞ்சம் நல்ல இந்தியாவில், சென்னை மட்டும் இல்லை இந்தியாவிலே இந்தியாவில் வந்து யூஸ்வலாக இருக்கும். சம் பார்ட் ஆஃப் நார்த்தில் இருந்திருக்கும். இங்கே சொல்கிறேன் சென்னையில் இப்போ தான் கெட்டிங் பாப்புலர். ஆமாக்கா. நான் கடந்த 1 மாதமாக தான் வந்து நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம். விச் மீன்ஸ் நிறைய பேர் ஹோட்டலில் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த ரெசிபியை. இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதோடைய சூடு முழுமையாக குறையணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சாதான் இதில் இருக்கக்கூடிய மனம் அப்படியே இருக்கும். இல்லைனா நம்ம சூடாக அரைக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய மனம் பாதி போயிடும். ஓ இது ஒரு யூஷுவலாகவே அப்படி தானே எனி ட்ரை இன்க்ரீடியன்ட். ஆமாங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது போட்டு அரைச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மனம் போயிடும்க்கா. நம்ம நல்லா அதை ஆற விட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சூப்பர். ஓகேக்கா. இப்போ நம்ம வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம்க்கா. அதுக்காக 5 சிக்கன் ஹோல் லெக் வித் தை பீஸ் வச்சுருக்கேன். இதில் உப்பு காரம் ஏறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கோடுகள் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பவுடர் வந்து பாதி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த இது. ஆமாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. ஆமாம் சேர்த்துக்கோ. ஃபுல்லாக போட்டுருங்க. போடுங்கக்கா சீக்கிரம். அப்பதான் கேமராக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு. எங்க நீங்க போடுங்க பார்க்கலாம். தேவையான அளவு நான் போடுவேன், கரெக்டா போடுவேன்.
அண்ட் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்னோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா தடவணும்ல, இது எவ்வளவு நேரம் வந்து ஊறணும்? இது வந்து கரெக்டா ஒரு 1/2 hour ஊறிச்சுனா போதும்க்கா. சரி. ஓகேக்கா. ஸோ ஒரு 1/2 hour இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறட்டோம்க்கா. அது வரைக்கும் இதை அப்படியே வெறும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெளியே வச்சிடலாம். சரி. இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு 1/2 hour நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. அதை நம்ம ஃப்ரை பண்ணிவிடுவோம்க்கா. ஓகே. அதுக்காக ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு, 4-5 ஊற்று பரவாயில்ல, இல்லை வேணாம் போதும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதன் பிறகு ஆகலை ஆயிட்டு இருக்கும். தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. நீ பாரு, அதெல்லாம் உன் வேலை, எனக்கு வேலையே இல்லை. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு சைடு இல்லை ஒரு 7 minutes குக் ஆகணும். அதுக்கப்புறம் இதை மறுபக்கம் திருப்பி விடலாம். இப்படியே நம்ம ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுறதை விட ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம்னா இன்னும் சீக்கிரம் குக் ஆகிடும். அப்போ லிட் எடுக்கவா? அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த லிட்டை போட்டு இதை இந்த சிக்கன் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சிக்கா. இதை அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். ஓ, இந்த மாதிரி தான் கொஞ்சம் அந்த ரோஸ்ட் இதாகுமா? ரொம்ப கருப்பாகக்கூடாது, ஜஸ்ட் ப்ரௌனாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அண்ட் இதே மாதிரி மீதம் உள்ள சிக்கனையும் பொரிச்செடுக்கலாம். 7 minutes இந்த பக்கம். ஆமாம். ஓகே. ஓகேக்கா, 2 பக்கமும் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடியில் லைட்டாக ஸ்டிக் ஆகும் அந்த மசாலாக்காகவா இல்லை? ஆமாம், இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து லைட்டாக பயந்துடக்கூடாது. ஓகே. இப்போ சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சுக்கா. இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுடுவோம். அடுத்து வந்து வேற ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், இதில் ஒரு பிரியாணி இலை, நம்ம மீதம் எடுத்து வச்சிருந்த சீரகம், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 3 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 to 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பொரிந்து அதில் இருக்கக்கூடிய மனம் வெளியில் வரணும். அதன் பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துப்போம். இன்னைக்கு நம்ம செய்கிறது வந்து எவ்வளோ குவான்டிட்டி மந்தி? இது வந்து 3 பேர் சாப்பிட்லாம்க்கா. 3 to 4 பேர் சாப்பிட்லாம். அப்போ எதுக்கு 5 சிக்கன் போட்டேன்? ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பீஸ் சாப்பிடுவாங்க, ஸோ அதுக்காக. ஓகேக்கா, இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது இதில் முந்திரி ஒரு 20 கிராம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 20 கிராம் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். ஓகேக்கா, இப்போ இது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணுவேன். 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அடுத்து அங்கே வந்து காய்ந்த லெமன் வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து நம்ம கடையில் கேட்டாலும் தருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம லெமனை ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் வெயிலில் காய வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி. 1 மாதமே வெயிலில் காய வைக்கணுமா? அதாவது காலைல காய வைக்கணும், திருப்பி நைட் எடுத்துகிட்டு வந்துடணும், அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி. அதான், சரி, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது முழுசாக கிடைக்கும். நம்மனா இன்னைக்கு வந்து கட் பண்ணி காய வச்சுருக்கனால இது அப்படியே சேர்த்துக்கலாம். இது 1 நம்பர் 1 தான் இது. ஆனால் இப்போ இது கூடவே இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக சிறிதளவு உப்பு, தேவையான அளவு உப்பு. ஓகே, தேவையான அளவு உப்பு. இந்த ஆனியன்ஸ் வந்து இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகுமா? இல்லைக்கா, நம்ம பிரியாணிக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வறுப்போம்ல, அந்த அளவுக்கு ஆக தேவையில்ல. அதே நேரத்துக்கு ரொம்ப பார்க்கும் வந்து வெள்ளையாக இருக்க வேண்டாம். ஆமாம், வெள்ளையாக இருக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சரிங்க.
இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை வாசமும் போனோம்க்கா. சரிங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சும்மா 2 நிமிடம் தான். ஓகேக்கா, வதக்கியாச்சு. கொத்தமல்லியா? இல்லை கிடையாது. இப்போ அடுத்து அங்கே தண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து 2 கப் அளவு அரிசி வச்சு செய்கிறோம். ஸோ அதுக்காக 4 கப் அளவு தண்ணியை அளந்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துப்போம். ஸோ நம்ம வந்து 2 கப் அரிசி வச்சுருக்கனால 4 கப் தண்ணி. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த தண்ணியிலேயே நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்த இந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். சரி, அதாங்க்கா. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஹைல வச்சுருவா? இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம நல்லா ஊற வைத்திருந்த அரிசி சேர்த்துக்கலாம். 2 கப். ஆமாம், 2 கப் அளவு அரிசி. ஓகே, ஸோ இப்போ வந்து லேஸாக இது ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும்க்கா. இந்த ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம கொதிக்க விடலாம். இது கரெக்டாக ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சுல? ஸோ இப்போ வந்து இந்த ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சுற்றி தூவி விட்டுக்கலாம். அப்படியே நான் ஊறுது. இப்போ சேர்த்து என்ன பண்ணணும்னா அரிசி உடையாத மாதிரி லேசாக ஒரு முறை கிளறி விடணும். ஓ, உடையாதபடி போட்டு குத்தக்கூடாது, நம்ம லைட்டாக அப்படியே. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் இதில் சேஃப்ரான் வாட்டர் ஒரு 2 பிஞ்ச் அளவு சேஃப்ரானை 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இதில் சிக்கன் அரேஞ்ச் பண்ண இதில் இப்போ வேண்டாம்க்கா. இப்போது இதை அப்படியே வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் இதை குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து உள்ளே அரேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 15 நிமிடம் தம் விடலாம். அவ்வளோதான். பை கைஸ். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, அங்கே ஓகே, இப்போ மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 2 நிமிடம் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே தம் விட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சிக்கனை போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணி தம்மில் விட்டு தம் அடங்கிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். சாரி, பிளேட்டில். ஓகே, ஒரு அமேசிங்கான சிக்கன் மண்டி இஸ் ரெடி. அழகாக ரைஸ்லாம் போட்டு இப்படி சூப்பராக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்கள் வயிறுலாம் எரியும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நானாச்சும் பரவாயில்ல, நடுவில் சாப்பிட்டேன். இவங்களாம் இதை தான் சாப்பிடணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இருந்தாலும் நான் அதை ஃபஸ்ட் சாப்பிடுவேன். எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்? சிக்கனுக்காக தானே. எந்த பீஸ் உனக்கு வேணும் ஹரி? இதுதான் பெரிய பீஸ். அப்படி நீங்கள் எடுத்துப்பீங்களா? ஓகே, புகை வருதா தெரியுதா? ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ஆஹா, சூப்பராக இருக்கு. போடு, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு உருப்படியா இந்த சிக்கன் கொடுத்து என்னை வந்து நீ சமாதானப்படுத்தியிருக்கனால உன்னை நான் மன்னிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. இதுக்கும் வந்து அந்த காம்பினேஷன்
எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி. சிம்பிள் மசாலாஸ் தான். ஒரே ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லஞ்சு. அப்படியே இந்த மாதிரிலாம் வந்து பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா நல்லா ஒரு பெரிய இதில் மந்தி பண்ணி வச்சு சாப்பிட்டு செமையாக அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வேறு என்னெல்லாம் ரெசிபீஸ் வேணும் உங்களுக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றா எங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போ ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோவாக போடுறோம். கண்டிப்பாக்கா. Until then, bye from Chef YKU and Divya. Bye.